மோஸ்ட்லி இப்போல்லாம் கதிர்குட்டிக்காக தனியாக சமைக்க மாட்டேன். வீட்டில் என்னைக்காச்சும் புளிக்குழம்பு இல்லை கீரை நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி சமைச்சா மட்டும் அவனுக்கு அது கொடுக்கல, நான் இது வரைக்கும் கொடுத்து பழக்கல. ஸோ அதனால் வந்து அவனுக்கு தனியாக சமைப்பேங்க. மற்ற நாள் சாம்பார்லாம் வச்சுன்னா அதையும் அவனுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருவேன். இப்போ வந்து ரசம் வச்சுருந்தாலும் அப்படி தான், ஃபுல்லாக ரசம் ஊற்றிட மாட்டேன். சாதத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக ரசம் நல்லா ஹாட் வாட்டர் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதில் ஊட்டி விட்டுருவேன், சாப்பிட்ருவான். இட்லிக்குமே அதே மாதிரி தான், காலையில் சாம்பார் இருந்துச்சுனாலும் அதை வந்து நான் இட்லியில் போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டருமே அதில் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருவேங்க. ஒரு வேளை இட்லிக்கு வந்து சாம்பார்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவனுக்கு வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதில் லைட்டாக மஞ்சத்தூள் பூண்டு மிளகு சீரகம் மட்டும் போட்டு தனியாக வேக வச்சுருவேன். அதை எடுத்து இட்லியில் மசிச்சு ஊட்டிடுவேங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறேன்னா அது கொடுக்கல நான். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா அரிசி பருப்பு கூட ஏதாவது ஒரு காய், இதில் பூண்டு மிளகு சீரகம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு நெய் போட்டு ஊட்டி விட்டுருவேன். டின்னருக்குமே மோஸ்ட்லி நான் வந்து இப்போலாம் இட்லி தாங்க கொடுக்குறேன். அவனுக்கு இட்லி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி பையனை கண்டிப்பாக டெய்லி 2 டைம்ஸாவது வெளியே கூட்டு போயிடணும், இல்லைனா ஒரு மாதிரி கடுப்பாயிடுவான். பட் என்னை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமாக வந்து பேக் பெயின் வருதுங்க. அதுக்கு வந்து இந்த ரீசெண்டாக இந்த பேபி கேரியர் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு. தேங்க்யூ.